பிரண்டையை வச்சு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பிரண்டை எடுத்துக்கோங்க. அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்து நம்ம லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா லைட்டாக ஊறல் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் ஆயில் அப்ளை பண்ணுறது. இந்த சைடில் உள்ள நாரெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த முள் மாதிரி இருக்கும், அதோட நம்ம வந்து நாரும் சேர்ந்து வந்துடும் நமக்கு. இதே மெத்தடில் வந்து நீங்களும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் உள்ள இது வந்து ஜாயிண்ட் வந்து அதையும் நம்ம ரிமூவ் பண்ணி தூர போட்டுறணும். இதே இளம் பரண்டையாக இருந்தால் நமக்கு வந்து துவையலுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி உள்ளே உள்ள பல்ப்பை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் துவையல் ரெடி பண்ணுறதுக்காக. இப்போ வந்து க்ளீன் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு இது சாம்பிள் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இதே மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து துவையலுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து ஆட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதோட வந்து நான் ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுபட்டுருச்சு, நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு. அதே கடையில் ஒரு சின்ன பீஸ் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இதோட வந்து நான் ஒரு 15-20 பல் வந்து பூண்டு எடுத்திருக்கேன். துவையலுக்கு எப்போதும் பூண்டு கொஞ்சம் நம்ம சேர்த்தோன்னா டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஒரு 20 பீஸ் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த பிரண்டையையும் இதோட ஆட் பண்ணி நல்லா வதங்கி வரட்டும். நமக்கு சின்ன கோழிக்காய் சைஸ் வந்து புளி ஆட் பண்ணுறேன். சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதோட ஒரு தேங்காய் பத்தையும் ஆட் பண்ணி கட் பண்ணி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து பிளேட்டிங் பண்ணுறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குது. பிரண்டை துவையல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம். நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. பசங்களுக்கு தான் கொஞ்சம் டேஸ்ட் இதாக இருக்கும். ஆனால் பெரியவங்க சாப்பிட்டா இதுக்கு உண்டான பலனை அனுபவிக்கலாம்.